அனைவருக்கும் வணக்கம். இன்று புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள கங்கையம்மன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி ஒரு கிராமமாக காணப்பட்டது. இவ்வூரில் தட்டான்குளம் என்ற ஒரு குளம் அமைந்திருந்தது. இந்த குளத்தின் பெயரே ஊரின் பெயராக வழங்கலாயிற்று. ஒரு நாள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஒருவரின் வலையில் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் ஒரு அம்பாள் சிலை கிடைத்தது. ஊர் மக்கள் தண்ணீரில் இருந்து கிடைத்ததால் அம்பாளுக்கு கங்கை அம்மன் என்று பெயர் சூட்டி வழிபாடு நடத்தினர். கோவில் மகா மண்டபத்தில் திரிசூலம், பலிபீடம், கொடிமரம், சிம்ம வாகனம் ஆகியவை அழகுற காட்சியளிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வீற்றிருக்கின்றார். கருவறையில் அம்பாள் கிழக்கு நோக்கி 4 திருக்கரங்களோடு சாந்த சுரூபமாக காட்சி தருகிறார். கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, விஷ்ணு துர்க்கை சன்னதிகள் அமைந்துள்ளன. திருமணத்தடை உள்ளவர்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கை அம்பாளுக்கு நடைபெறும் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். இவ்வாறு வழிபட்டால் மிக விரைவாக திருமணம் நடைபெறுவதாகவும், திருமணம் முடிந்தவுடன் அம்பாளுக்கு தட்டுத்தாலி அணிவித்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வதாகவும் கூறுகின்றனர். குழந்தை பாக்கியம் பெற வேண்டுபவர்கள் தொட்டிலில் கண்ணன் பொம்மை வைத்து பச்சை புடவை சாற்றி வழிபாடு செய்தால் மழலை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அப்படி கிடைத்தவுடன் கோவிலுக்கு வந்து மாவிளக்கு பிரார்த்தனை செய்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். பணப்பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் இக்கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு தங்கள் திருக்கரங்களால் 21 குடம் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி செய்தால் அம்பாள் சாந்தமடைந்து தங்கள் பிரச்சனையை நிறைவேற்றி வைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். நீண்ட நாள் நோயால் அவதிப்படுபவர்கள், தீராத வியாதி உள்ளவர்கள் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் அபிஷேகம் செய்து பின்பு அந்த எலுமிச்சம் பழத்தை பெற்று நோய் தீர்க்கும் மருந்தாக நினைத்து சாப்பிடுகிறார்கள். இதனால் நோய்கள் குணமடைவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு இவ்வாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. வாழை மரத்துக்கு தாலி கட்டி பூஜை செய்து நாகர் சன்னதியில் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்குவதாக கூறுகின்றனர். ஆண்டுதோறும் சித்திரை கடைசியில் தொடங்கி வைகாசி முதல் வாரத்தில் முடியும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிரதோஷ காலங்களில் காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு எதிரில் இருக்கும் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் இவ்வாலயத்தில் அருள்பாலிக்கும் ஐயப்பன் சன்னதி முன்பு மாலை அணிந்து கொண்டு இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அருள்மிகு கங்கையம்மனை நாமும் சென்று அவள் அருள் பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.